நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் பார்க்கறது கனவு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைச்சேன்னா மனோஜ் வழி மாறி வந்துட்டாருன்னு நினைச்சேன். நான் ஜெயாவை கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. இதுக்கிடையில நீங்க அங்க வந்தது 4 தடவை தான். அதை விட 10 மடங்கு அதிகமா நான் உங்களை இங்க பார்க்க வந்திருக்கேன். நான் இப்ப சண்டை போடலாம் விரும்பல. நீ முதல்ல உள்ள வாப்பா. இல்ல, நான் வந்த விஷயத்த இங்கே நின்று பேசிட்டு போயிடுறேன். அது என்ன விஷயம் வேணா இருக்கட்டும். என் மாப்பிள்ள உட்கார்றதுக்கு உள்ள இடம் இருக்கு. அங்க வந்து நான் உட்கார்றதோ இல்ல என் அபிப்பிராயத்தை சொல்றதோ உங்களுக்கும் அஜயனுக்கும் அது என்னைக்குமே பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால எதுக்கு உள்ள உட்காந்து பேசிக்கிட்டு வெளியவே உட்காந்து பேசலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னாச்சுப்பா? ஜெயா மறுபடியும் சண்டை போட்டலா? ஜெயா இல்லாத இப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனை பாலா. இத பத்தி பேசுறது உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். குடும்பத்துல யாருக்காவது பிரச்சனை ஏற்பட்டா அவங்களுக்கு கூட இருந்து பக்கபலமா சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவன் நானு. அதனால தான் பலவீனமா இருக்கிற பாலாவுக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன். பாலாவோட விஷயத்துல நீங்க சம்மந்தப்படுறது ஜெயாவுக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் இப்படி? என்னோட குடும்பம் உடையாம பாத்துக்கிறது என்னோட கடமை தானே. அதனால இனிமே நான் பாலாவோட விஷயத்துல இன்வால்வ் ஆக மாட்டேன். குடும்பத்துக்கு அவமானம் தேடி கொடுத்துட்டா அப்படின்னு பாலாவோட புருஷனும் அவனோட ஃபேமிலியும் வேண்டான்னு சொல்லலாம். ஆனா மாமா அப்படி ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. நானும் சுதாவும் சேர்ந்து அவளை கூட்டிட்டு வரத்துக்கு அவளை வீட்டுக்கு நாங்க போனோம். நான் இங்க இருந்து செத்தாலும் சாவேனே தவிர இனி அப்பா அம்மா இருக்கிற வீட்டுக்கு போக மாட்டேன்னு அவ சொன்னா. எங்களை பிடிக்காத எங்க பொண்ணுக்கு நாங்க எதுக்கு? என் மனசால நானே அவளை ஒதுக்கிட்டேன். நம்ம பொண்ணாச்சேங்க, அப்படி நம்மளால விட்டுற முடியுமா? அப்படின்னா நீ ஜெயிலுக்கு போய் அவளை கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வர வேண்டாம், அவளை போய் பார்க்கவாவது செய்யலாம்ல. பணத்தை திருடிட்டு ஜெயில இருக்கிற மகளை போய் பார்த்து அவகிட்ட பேசுறதுக்கு என்னால முடியாது. எனக்குன்னு இந்த ஊர்ல ஒரு அந்தஸ்து இருக்கு. அது கெட்டு போறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். நான் அதை கண்டிப்பா பண்ண மாட்டேன். செக்கு கேஸ்ல குற்றவாளியா நீங்களும் ஜெயில இருந்தீங்க. அப்ப கூட பிறந்த தங்கச்சி அவங்களோட புருஷனும் நம்பி ஏமாந்ததா உங்க மேல கேஸ் கொடுத்தாங்க. அப்போ ஜெயச்சந்திரன் அவருக்கு அந்தஸ்து இல்லாம போச்சா? நான் பண்ணாத தப்புக்கு தானே ஜெயில இருந்தேன். அப்படின்னா பாலா பண்ண தப்புக்கு தான் இப்ப ஜெயில இருக்காளா? அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை பாலா திருடுற அளவுக்கு அவளுக்கு தைரியம் இருக்குன்னு நீங்களும் அத்தையும் நம்புறீங்களா? ஜெயில போய் அவளை பார்க்கலான்னு நான் பல தடவை இவர்கிட்ட சொல்லிட்டேன். நீங்களும் ஜெயில இருந்தீங்க. நீங்க ஒரு குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறம் உங்க அந்தஸ்துக்கும் பெருமைக்கு எந்த குறையும் இல்லை. ஆனா பணத்தை திருடிட்டான் அப்படின்றதுக்காக ஜெயில இருக்க உங்க பொண்ணை பார்க்க உங்க அந்தஸ்து இடம் கொடுக்கல. இதை கேட்கும் போதே எனக்கு சிரிப்பு தான் வருது. நீங்க அந்தஸ்து பெருமைன்னு சொல்றது எல்லாமே சும்மான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது ஒரு கண்ணாம்பூச்சி விளையாட்டு. பாலாவை போய் பார்க்கும்போது கண்ணீர் விட்டு அழுது நான் நிரபராதி அப்படின்னு உங்ககிட்ட சொன்னா அவளை வெளியே எடுக்கிறதுக்கான பொறுப்பை நீங்க தான் ஏத்துக்க வேண்டியதா இருக்கும். கேஸ் நடத்தணும், அதுக்கு பணமும் செலவாகும். அது எங்கிருந்து வரும்? இதுதானே உங்களை குழப்பிட்டு இருக்க பிரச்சனை. பணத்தை நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம், ஆனா பாலாவை நிரபராதின்னு நம்ம நிரூபிக்க கோர்ட்டுக்கு போய் கேஸை நடத்த வேண்டிய பொறுப்பை நீங்க தான் ஏத்துக்கணும். என்ன முடியுமா? உன்னை பொறுத்த வரைக்கும் நான் பொய் சொல்றவனாச்சுல. பொறுப்பை ஏத்துக்கிறதுல என்னை விட நீதான் ரொம்ப அவசரப்படுற. பாலா நிரபராதின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீதான் ரொம்ப ஆசைப்படுற. உங்களுக்கு ஆசை இல்லையா? அவ தப்பு பண்ணியிருந்தா அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும். பாலா உங்களோட பொண்ணு தானே. இப்படி நீங்க கொடூரமா பேசாதீங்க. நீங்களே அவளை வெளியே எடுக்காத போது அப்புறம் நான் எதுக்கு எடுக்கணும்? அந்த கேள்வியை நீங்களே உங்ககிட்ட கேட்டுக்கோங்க. மனோஜை விட பாலாவோட விஷயத்துல அக்கறை காட்ட வேண்டியது நாம தானேங்க.
அவளோட பாதுகாவலர் இப்போ இவர் தானே. உங்களை மாதிரி ஒரு மனுஷனோட பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்காக நானே என்னை பார்த்து வெக்கப்பட்டுக்கிறேன். நீங்க கல்யாணம் பண்ணது என் மூத்த பொண்ணு ஜெயாவை. நீங்க இப்ப உங்க குடும்பத்தை மட்டும் பாத்துக்கிட்டா போதும். பாலாவோட கேஸ் கோர்ட்ல இருக்குல்ல, அந்த கோர்ட்டே அதுக்கான தீர்ப்பை கொடுத்துரும். மனோஜ், இவர் இப்பெல்லாம் இப்படிதான்ப்பா பேசுறாரு. நான் இங்க வந்திருக்கவே கூடாது. பொண்ணு மேல கொஞ்சமாவது பாசம் இருந்துச்சுன்னா நான் இங்க வர்றதுக்கு முன்னாடியே நீங்க அவளை பார்க்க போயிருக்கணும். நான் பாலாவை ஜெயில போய் பாத்துக்கிறேன். உங்களோட மனசாட்சி என்ன சொல்லுதோ அதையே நீங்க பண்ணுங்க. நோயோ வறுமையோ பொருளாதார நிலையோ ஒன்றும் இல்லை. ஒரு பொண்ணோட சாபம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. உங்களை மாதிரி இருக்கிற அப்பா அம்மாவுக்கு மகளா பிறக்கிறது தான் ஒரு பொண்ணோட மிகப்பெரிய சாபம். முடிய நீ ஜட போட்டுக்கலாம்லமா. விரிஞ்சிருந்தா அது குழந்தைய கூட பாதிக்குமா. யாராவது பார்க்க வந்தாங்கன்னா கொஞ்சம் எண்ணெயும் சோப்பும் கொண்டு வர சொல்லுமா. ஆனா என்ன பார்க்க யாரும் வரமாட்டாங்கக்கா. வார்டன் மனசு வச்சாங்கன்னா அவங்க கூட கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனா அவ்வளவு சீக்கிரம் அவங்க கொண்டு வர மாட்டாங்கம்மா. நீ பணத்தை திருடின கேஸுக்காக எல்லாரும் உன்னை கைவிட்டுட்டு போயிட்டாங்க. கைவிட காரணம் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அது கிடைச்சிருச்சு. அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். முதல் தடவை நான் உன்னை பார்த்தப்பவே நீ தொட்டாச்சினுங்கன்னு தோணுச்சு. இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, நீ நல்ல மன தைரியம் இருக்கிற பொண்ணுதான். என்னுடைய மாற்றத்தை நினைச்சு நானே ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். யாரையுமே ஒரு வார்த்தை கூட எதிர்த்து எப்பவுமே பேசினது கிடையாது. ஆனா இப்போ வாயில அப்படிதான் வருது. அது என் மேல எனக்கு கோவம்னு எனக்கே நல்லா தெரியுது. மனசளவுல நான் உங்களை திட்டுன்னு தோணுச்சுன்னா திட்டிடுவேன். எல்லாத்தையும் மனசுல வச்சு சகிச்சுட்டு இருந்த பொண்ணுங்களோட காலெல்லாம் முடிஞ்சிருச்சு. குடும்பம் உடஞ்சிரும்னு நினைச்சுதான் பொண்ணுங்க ரொம்ப அமைதியா இருக்காங்க. ஆனா அத பொண்ணுங்களை அடிச்சு உதச்சு சித்திரவதை பண்ற ஆம்பளைங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன இருந்தாலும் அந்த விளையாட்டுல அவங்க தானே ஜெயிக்கிறாங்க. தலையில நல்லா அடி போட்டாலே இவனுங்கெல்லாம் விழுந்துருவாங்க. அது வரைக்கும் தானே இருக்கும் விளையாட்டெல்லாம். மனசளவுல எல்லா நேரத்திலயும் நம்ம தானே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். பாலசுதா, உன்னை பார்க்க ஆள் வந்திருக்காங்க. எந்திரிச்சு வா. மேடம், நீங்க தப்பா வந்து சொல்லிருக்கீங்க. என்ன பாக்குறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. அத நீ முடிவு பண்ணக்கூடாது. வரதந்தா வா. போ பாலா, போனாதானே யார் வந்திருக்கான்னு தெரியும். நீ போயிட்டு வா போ. மனோஜ் மாமா, நான் உன்னை பார்க்க வரக்கூடாதுன்னு தானே இப்போ நீ என்கிட்ட சொல்ல வந்த. என்னோட முடிவும் அப்படிதாம்மா இருந்துச்சு. உங்க அக்கா சண்டை போடுறதுக்கு நானே ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்கூடாதுன்னு நான் இங்க வராம இருந்தேன். அப்புறம் ஏன் இங்க வந்தீங்க? உன்னை இங்கிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு உங்க அப்பா கிட்டயும் உங்க அம்மா கிட்டயும் காலை பிடிக்காத குறையா நான் கேட்டேன். இப்படி ஒரு பொண்ணு அவங்களுக்கு பிறக்கவே இல்லைன்னு சொன்ன பதிலை கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்களுடைய பொறுப்பு எல்லாமே முடிஞ்சதில்ல. நான் இப்போ வேற வீட்டோட மருமக தானே. அவங்களும் என்னை இப்ப கைவிட்டுட்டாங்க. எல்லாருக்கும் அவங்களுடைய வேலை மட்டும்தான் முக்கியம், என் அக்கா முதல் கொண்டு. ஆனா நீங்க மட்டும்தான் வேற மாதிரி யோசிக்கிறீங்க.
நான் என்னோட வேலையை சரியா தான் பார்த்துட்டு இருக்கேன். ஜெயாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்ல இருந்து நீயும் எனக்கு தங்கச்சி தான். ஊர்க்காரங்களோ உன் புருஷனோ ஏன் பொண்டாட்டியோ அவங்க என்னதான் நம்மளை பத்தி தப்பு தப்பா பேசினாலும் நமக்கு தான் நம்மளை பத்தி தெரியுமே பாலா. நான் இங்க வரவே கூடாதுன்னு நினைக்கிற உன் மனசால நீங்க வந்துட்டு போனா நல்லா இருக்கும்னு உனக்கு தோணிருக்கோம்ல. உண்மைதான். நான் நினைச்சிருந்தா விதியை நினைச்சு நான் வராம இருந்திருப்பேன். ஆனா அது எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனையா இருக்கும். மனிதாபிமானம் அப்படிங்கிறத இந்த மாதிரியான நேரத்துல தானே நம்ம காட்டணும். உங்க சொந்த வாழ்க்கையோட நிம்மதியை கெடுத்துக்கிட்டு என்கிட்ட உங்க மனிதாபிமானம் காட்டணுமா மாமா? வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிராயுதபாணியா இருக்கிற உன்கிட்ட தைரியமா இரு, கூட நான் இருக்கேன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. தைரியமா இருமா. இந்த கேஸ்ல கோர்ட் உன்னை விடுதலை பண்ணிடும். ஆனா எனக்காக கேஸ் வாதாட யார் இருக்காங்க? வேணுகோபால் உன்னை ஜாமீன்ல எடுக்க அவன் வருவான். அது எப்பவுமே நடக்காத. நான் இப்போ முளவுக்காட்டுக்கு தான் போறேன். வேணுவை பார்த்து நான் பேசுறேன். மாமா நீங்க அங்க போகாதீங்க. நீ எதுக்கு பயப்படுற? உன்னை விட்டு பிரிய முடியாத ஆத்ம சொந்தம் வேணுக்கு இருக்கு. ஆத்ம சொந்தம் இல்ல, என்ன அடிச்சு துன்புறுத்தணுங்கிற ஆசை. இல்ல பாலா, உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்காக. எவ்வளவுதான் பிரச்சனை நடந்தாலும் இந்த குழந்தை வேண்டான்னு அவன் சொல்லியிருக்கானா என்ன? மத்தவங்க யாருக்கும் தெரியாம அப்பா ஆக போறன்ற ஆசை அவனுக்குள்ள இருக்கு. இல்லனா வேணுகோபால் உன்னை எப்பயோ கொண்டு இருப்பான். ஒரு மீடியேட்டர் என்ற முறையில் நான் அந்த ஆள்கிட்ட போய் பேசுறேன். வேணு வருவான், நான் கூட்டிட்டு வரேன். சப் ஜெயிலுக்கு எந்த பக்கம் போகணும்? இதோ அந்த பக்கம் தான். அவுட்டோர்ல போர்டு வச்சிருக்காங்க. அங்க இருந்து 1 கிலோமீட்டர் போகணும். இங்க ஏதாவது ஆட்டோ கிடைக்குமா? எதுக்கு ஆட்டோ? இங்க இருந்து நடந்து போற தூரம் தான். அங்க ஓரமா நிறுத்துங்க. இப்போ அந்த பைக்ல போனாரு அவர் யாரு? என் சொந்தக்காரங்க ரிமாண்ட்ல இருக்காங்க. அவங்கள பார்க்க தான் நான் வந்தேன். வர வழியில் அவர் லிஃப்ட் கொடுத்தாரு. நல்ல மனுஷன், பேரை கூட கேட்கல. அவரோட சொந்தக்காரங்க ஜெயிலில் இருக்காங்க போல, அவங்கள பார்க்க வந்தாராம். அத்தை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது எல்லாமே பாலாவோட ட்ரெஸ்ஸும் பேக்கும் தானே? இத நீங்க இப்ப எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ உன் வேலையை பார்த்துட்டு போடி. என் வேலை எல்லாம் முடிஞ்சது. இனிமே உங்களுக்கான வேலை மட்டும்தான் இருக்கு. அது என்னடி? திங்கிறது தான். திங்கறதையும் குடிக்கிறதையும் எப்ப வேணா பண்ணிக்கலாம். இது எல்லாமே வேணும் இல்லாதப்பதான் நான் பண்ணி ஆகணும். அதுக்குள்ள என்ன இருக்கு? தங்கமும் வெள்ளியும் ஏதாவது வச்சிருக்காங்களா? இருந்தது எல்லாத்தையும் அவன் தான் அடகு வச்சு குடிச்சிட்டான்ல. அப்ப என்ன தேடிட்டு இருக்கீங்க? அதான் பாலா கம்பெனில இருந்து திருநாளே அந்த பணம் எல்லாத்தையும் இங்க ஒளிச்சு வச்சிருக்காளான்னு பாத்துட்டு இருக்கேன். ஒருவேளை பாலா எல்லா பணத்தையும் திருடி இருந்தா அதுல இருந்து 1 ரூபா கூட கொண்டு வந்து இங்க வைக்க மாட்டா. அத உடனே வேணும் எடுத்துருவான்னு அவளுக்கு தெரியும். கம்பெனில வேற ஏதோ தப்பு நடந்ததா அந்த பணம் காணாம போயிருக்குன்னு எனக்கு தோணுது. அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பழிய பாலாவோட தலையில கட்டிட்டாங்க. அவளுக்காக சப்போர்ட் பண்றதுக்கோ கேக்குறதுக்கோ யாரும் இல்லல்ல. அப்படியெல்லாம் இல்ல, அவ பதுங்கிதான் இருந்திருக்கா. அவ பயங்கரமான கேடி.
அவளுக்கு புருஷனோட இடத்த நிரப்புறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அதனால்தான் முடியாம கடந்த வேணுவை கூட்டிகிட்டு இங்க இருந்து போனான். ஓ, இதுல எத்தனை பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? அந்த பாவப்பட்ட பாலாவை பத்தி இப்படி எல்லாம் பேசாதீங்க அத்தை. திடீர்னு என்னடி அவன் மேல இவ்வளவு பாசம்? திருடின பணத்துல உனக்கும் பங்கு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காளா என்ன? ஆமா, எனக்கு 5 லட்சம் ரூபாவா ஆஃபர் கொடுத்திருக்கா. 5 லட்சமா? ஜெயில இருந்து வந்த உடனே மீதி பணத்தை வச்சு ஒரு வீட்டை வாங்கி புருஷங்க கிட்ட இருந்தும் மாமியாருங்க கிட்ட இருந்தும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்க பொண்ணுங்களுக்காக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஓ, நீ என்ன கேலி பண்றியா? இங்க பாருங்க அத்தை, புருஷனோட பாக்கெட்ல இருந்து ஒரு 10 ரூபா கூட எடுக்க தெரியாத பாவப்பட்ட பொண்ணுதான் அந்த பாலா. அப்படி இருக்கும்போது அவ ஒரு கம்பெனில இருந்து அவ்வளவு பெரிய பணத்தை திருடி இருக்கான்னு கேட்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துட்டே இருக்கு. ஏண்டி, ஒண்ணும் தெரியாதவங்க தான் கல்ல உடைப்பாங்க. அவங்க ஒன்னும் சும்மா உடைக்க மாட்டாங்க அத்தை. அவங்க பொறுமையை இழந்ததுக்கு அப்புறம் ஏமாத்தினவங்களோட மண்டைய அடிச்சு உடைப்பாங்க. அந்த பணம் இப்ப போக வேண்டிய உங்களோட கைக்கு போய் சேர்ந்திருக்கும். அந்த பணத்தை நீங்க உட்கார்ந்து தேட வேண்டாம். வேணு வரத்துக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் எடுத்து பழைய மாதிரி அங்கேயே வைங்க. அப்புறம் இதை சாக்க வச்சு தேவையில்லாத சண்டை வரும். சீக்கிரமா எடுத்து வைங்க. இருந்தாலும் அந்த 36 லட்சம் ரூபாய அவ எங்க கொண்டு போய் வச்சிருப்பா? பேசுறதா இருந்தா சீக்கிரமா பேசிட்டு வந்துடணும். நீ இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டா இந்த நிலைமையில அது ஒரு கேவலமான கேள்வி அதானே? நான் உன்னை பார்க்க வருவேன்னு நீ கொஞ்சம் கூட நினைக்கல. உன்னை இந்த கோலத்துல பார்க்க முடியல. வரும்போது 2-3 சேலை எடுத்துட்டு வந்தேன். ரிமாண்ட் கைதிகளுக்கு யூனிஃபார்ம் இருக்குன்னு தெரியாது. ஆபீஸ் ரூம்ல அதை ஒப்படைச்சிருக்கேன். இங்கிருந்து போகும்போது அதை வாங்கிக்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. உன்னை ஜாமீன்ல எடுக்க நான் ஒரு வக்கீல ஏற்பாடு பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கேன். கேஸ்ல இருந்து வெளியே வந்துடலான்னு அவர் சொல்லியிருக்காரு. நம்ம வாழ்க்கையில் இத்தனை நாள் நடந்த எல்லாத்தையுமே நீ மறந்துடு. இனிமே நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன். எங்க வீட்டுல இனிமே நம்ம போய் தங்க வேண்டாம். அது சாபம் உள்ள ஒரு வீடு. நாம சின்னதா ஒரு வீடு வாங்கலாம். அந்த 36 லட்சம் ரூபாயை நீ யாரோட அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்க? அந்த பணம் இப்ப யாரோட கையில இருக்கு? நீ பேரையும் அட்ரஸையும் சொன்னா போதும், மற்ற விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். சொல்லு. அந்த கேஷ் கை கிடைச்சதுன்னா நாம தப்பிச்சிடலாம். இதை தெரிஞ்சுக்கதான் நீங்க என்ன பார்க்க வந்தீங்களா? ஜாமீன் அப்ளிகேஷன் போடணும்னா இதெல்லாம் தெரியணும். நீங்க வந்தது என்ன பார்க்கவோ, ஜாமீன்ல என்ன எடுக்க வரலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பணம் எங்கன்னு உங்களுக்கு தெரியணும். அதை நான் நம்பிக்கையான ஆள்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். உங்ககிட்ட எனக்கு சொல்றதுக்கு மனசு இல்ல. இது ஜெயில இருக்கேன்னு பாக்குறேன். இல்லன்னா இங்க வச்சு உன் வாயிலிருந்து உண்மையை வர வச்சிருவேன். அந்த பணத்துல இருந்து 1 ரூபாய் கூட உங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது. எனக்கு தெரியும்டி. அதை நீ யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன்? அதை எப்படி செலவு பண்றதுன்னு பிளான் பண்ண தானே அவன் இங்க வந்துட்டு போனா. யாரு? உன்னோட கள்ள காதல மனோஜ். அவன் இங்க வந்து உன்னை பார்த்து பேசிட்டு தானே போனா. இங்க விசிட்டர்ஸ் ரெஜிஸ்டர்லயும் நான் அவனோட பேரை பார்த்தேன். அவனோட பிளான் தாண்டி இதெல்லாம். சொல்லுடி. தேவையில்லாம மாமாவை இதுல இன்வால்வ் பண்ணாதீங்க. இன்னும் எதுக்குடி அவன் இங்க வந்தா? உன் அக்கா வரல, உன் அப்பா அம்மா உன் அண்ணன் தம்பி யாரும் வரல. அவன் மட்டும் வந்திருக்கான். எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சுடி. இந்த பணத்தை திருடுறதுக்கு பிளான் போட்டு கொடுத்தவனே அவன் தாண்டி. இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நாட்டை விட்டு போயிடலான்னு ஐடியா போட்டிருக்கோம். இங்க இருந்து ரிலீஸ் ஆன உடனே ஊரை விட்டு போயிடுவோம். அதுதான் எங்க ஐடியாவே. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க வரல. நீங்க மனசுல நினைச்ச காரியங்கள் தானே உங்களுக்கு தெரியணும். அதை நான் சொல்லிட்டேன். இனிமே நீங்க என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை.
எடி. பாலா ஜெயிலுக்கு போனதுல உனக்கு எந்த வருத்தமும் இல்லையா ஜெயா? அவ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இல்லைன்னா உண்மை என்னன்னு சொல்லட்டும். என் வீட்டுக்கார் ஒவ்வொரு தடவையும் பாலாவுக்கு ஹெல்ப் பண்ண கிளம்பும் போது நான் எதுக்காக கோவப்பட்டு கத்துறேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்ல. அவ இந்த மாதிரி குறுக்கு வழியில போவான்னு எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். அன்னைக்கு நான் சத்தம் போட்டதுனால என் வீட்டுக்காரரு அவளுக்கு ஹெல்ப் பண்ண வேலையை நிறுத்தாம போயிருந்தாருனா இப்போ அவரோட பேர்லயும் கேஸ் ஃபைல் ஆயிருக்கும். சரியான நேரத்துல என் வீட்டுக்காரு அவகிட்ட ஏன் உறவை முறிச்சுக்கிட்டாருன்னா நான் வேண்டதுனாலதான். இருந்தாலும் உன் கூட பிறந்த தங்கச்சின்றதுக்காக பாலாக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல. இனிமே எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அதை எல்லாத்தையும் நான் முடிச்சுக்கிட்டேன். என் வீட்டுக்காரரும் இனிமே அவளுக்கு ஹெல்ப் பண்ண போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணியிருக்காரு. இந்த ஷர்ட் என் வீட்டுக்காருக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல அத்தை? நீ இப்போ அவனுக்கு என்ன பிடிக்கும் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? எனக்கு பிடிச்ச விஷயத்த அவர் செய்யும்போது அவருக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்ய வேண்டாமா? நீ சொல்றதுக்கான காரணம் பாசம் ஒண்ணும் இல்லம்மா. உனக்கு கொடுக்கறத திருப்பி நீ அவனுக்கு கொடுக்கற நஷ்டம் வராத ஒரு பிசினஸ்மா. அதுல கடமையோ பாசமோ உத்தரவாதமோ இது எதுவுமே கிடையாது. எனக்கு கிடைச்ச லாபத்துல நான் திருப்பி கொடுத்துட்டேன். அதோட எல்லாமே முடிஞ்சு போயிடும். குடும்ப வாழ்க்கை அப்படி ஒண்ணும் இல்லம்மா. அங்க உணர்வுகள் ரொம்ப அதிகமாவே தேவைப்படும். எனக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்க கூடாது. இந்த குடும்பத்துக்காக என்னால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற யோசனை தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு தோணணும். மனோஜ் பண்ற தப்பு எல்லாத்தையும் சுட்டி காட்டதான் அந்த கடவுள் உன்னை அவனோட சேர்த்து வச்சிருக்காரு. அது மாதிரிதான் உனக்கும். உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பாசத்தோட அந்த விளைவு தான் ஒரு பொன் குழந்தையோட ரூபத்துல அது உங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த சிரிப்பு போகாத மாதிரி பாத்துக்கணும். இனிமே என்னால எந்த சண்டையும் வராது அத்தை. ஒருவேளை மனோஜ் ஏதாவது பிரச்சனை பண்ணா? இல்ல, அவர் எந்த பிரச்சனையுமே பண்ண மாட்டாரு. உங்க பையனாச்சே, அவரை நான் பாத்துக்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.